இந்த உலக ஆட்சியாளர்கள் பணக்காரர்கள் எல்லாருமே தன்னை விட இளம் வயது பெண்கள்கிட்ட உறவு வச்சுக்கிட்டா அவங்க வந்து ஆயுட்காலம் அதிகமா இருக்கும், இளமையா இருக்கும், இன்னும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய புகழ் பணம்லாம் இன்க்ரீஸ் ஆகும். காரணம் என்னவென்றால் இதற்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டு. இதற்கு பெயர் அனஃபா சுனஃபா யோகம் என்று பெயர். அதுல வந்து தாய் மகனோடு உறவு வைத்துக் கொண்டது, மகள் தந்தையோடு உறவு வைத்துக் கொண்டது, அண்ணியோடு வந்து கணவனுடைய தம்பி வைத்துக் கொண்டதுக்கெல்லாம் என்னென்ன கிரகமை கடவுள் என்ற ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கி காமத்தை அடக்கியதால் தான் பணக்காரர்கள் அந்த காம இச்சையை தேடிக்கொள்வதற்கு மிருக நிலைக்கு செல்லும் பொழுது பிள்ளைக்கனியும் கேட்கிறாங்க. உலகிலேயே அதிகமான ஆண்களை படுக்கையில் சந்தித்த பெண்கள், உலகிலேயே அதிகமான பெண்களை கட்டிலில் சந்தித்த வந்து லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அந்த லிஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட இப்ப சமீபத்திய நடந்த பல்வேறு நிகழ்வுகள் பத்தி ஆன்மீகம் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல்வேறு விஷயங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களோட இன்டர்வியூஸ் நாங்க நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல இன்டராக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் நிறைய பேர் கண்டினியூஸா பாக்குறாங்க. இந்த விஷயங்கள்ல இப்படி ஒரு அனுமானங்கள்லாம் இருக்குமான்றது ஆடியன்ஸ்க்கு ஒரு புது அனுபவமா இருக்கு. இந்த விஷயத்துல நம்மளோட ஆஸ்ட்ராலஜி சார்ந்து இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கான்றதே ஆடியன்ஸ் இப்ப நிறைய பேர் பாக்குறாங்களா. உங்களோட வீடியோஸ் 50,000 1 லட்சம் வியூஸ்லாம் போய் பல்வேறு மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஆஸ்ட்ராலஜி சார்ந்து அதை பார்க்க போறோம். என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப அமெரிக்காவை சேர்ந்த ஒரு முன்னாள் தொழிலதிபர் திரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர்கள், அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, அவர் சொந்தமாக ஒரு ஐலாண்டு வச்சிருந்ததாகவும், அந்த ஐலாண்டுல பார்த்தோம்னா உலக தலைவர்கள் பல்வேறு நபர்கள் அங்கே போயிருக்காங்க. அந்த உலகத்து தலைவர்கள் எல்லாருக்குமே இந்த இளம் பெண்களை வந்து அவங்க வந்து ஒரு பாலியல் இச்சையா பார்த்துருக்காங்க. அவங்க கூட ஒரு உறவு வச்சிருந்திருக்காங்க. இளம் பெண்கள் அண்டர் 18 அண்டர் 16 அந்த மாதிரி பெண்கள் கூட உறவு வச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் பார்த்துருப்பீங்க சார். முதல் கேள்வி என்னன்னா, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர் உருவாகிறதுக்கு அவர் மட்டும் காரணமா இல்ல இந்த சமூகமும் சேர்ந்து காரணமா? கரெக்ட். மிக அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இது சரித்திர முக்கியத்துவமான கேள்வி. இதற்கு நான் வந்து எப்போதுமே ஆழமான பதில்களை தருவேன்னு உங்களுக்கே நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ இதுதான் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஜாதகம். திரையிலும் இது காட்டப்படும். அவர் பிறந்தது 20 ஜனவரி 1953 செவ்வாய்க்கிழமை. நேரம் வந்து இல்லை, இது வெறுமே சந்திரனை மட்டுமே வைத்து பார்க்கிறோம். லக்னம் தேவையில்லை. ஏனென்றால் அவர் பிறந்த நேரம் நமக்கு தெரியாது. சந்திரனே போதுமானது. அதாவது ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் என்ன சொல்லுதுன்னா, சர்வம் சந்திர கலாபிதம் அப்படின்னா அனைத்தும் சந்திரனுக்குள் அடக்கம். ஏனென்றால் சந்திரன் தான் ஜோதிட ரீதியாக ஒரு மனிதனுடைய உடலையும் ஒரு மனிதனுடைய மனதையும் உருவாக்கி தருகிறது. அதனால்தான் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சர்வம் என்றால் அனைத்தும், அனைத்தும் சந்திரனுடைய செயல்பாடுகளினால் தான் நன்மையும் நடக்கிறது, தீமையும் நடக்கிறது. அதனாலதான் இந்த உலகத்துல ஏன் நன்மை பாதி இயேசு பாதி இருக்கு? நீங்க என்னதான் பைபிளை தலைகீழ படிச்சாலோ, என்னதான் பகவத்கீதை தலைகீழ படிச்சாலோ, என்னதான் குரானை தலைகீழ படிச்சாலோ பாதி இருக்குது இல்ல. இயேசு வந்தும் பாதி தீமை இருக்குது இல்ல. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளை நம்ம 2 உலக யுத்தத்தை சந்திச்சிட்டோம் இல்ல. ஏன்னா வளர்பிறை தேய்பிறை. சந்திரன் வந்து சூரியனுடைய உடலை, அதாவது ஒளியை பெறுவது 15 நாள். அது தெரியும் உங்களுக்கு. வளர்பிறை தேய்பிறை உங்களுக்கு தெரியும். 15 நாள் தேய்பிறை. அதனால் மாந்தர்களுடைய மனம் 15 நாட்களுக்கு அறம் சார்ந்து நல்லொழுக்கம் சார்ந்து தெய்வீக அந்த ஒளியோடு கலந்திருக்கிறார்கள். அந்த தெய்வீக ஒளி என்பது தான் சூரிய ஒளி. அந்த சூரிய ஒளி படும் எப்பவுமே இருட்டுல தானே தப்பு நடக்குது. இப்ப கூட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருட்டுல போய் புதருக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு பெண்ணை தானே பாலியல் வன்புணர்வு பண்ணாங்கன்னு பெரிய அரசியல் சர்ச்சையாச்சு. 2 மாசம் முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல ஆச்சு. இருட்டுல தான். அதனால திருட முழுதான் இருட்டுல வரான், பகல்ல வரதில்லை. ஒளி வந்து மனிதர்கள் மட்டும் அல்ல, இந்த ஜோதிடம் பூமி வாழ் உயிர்கள் அனைத்தையும் பாதிக்கும். ஆக ஓர் அறிவு உள்ள உயிரினத்திலிருந்து 6 அறிவு படைத்த மனிதன் வரையில் மனதை உருவாக்கி தருவது, உடலை உருவாக்கி தருவது சந்திரன். அவர் ஒரு 38, அதாவது 30 நாளில் 15 நாள் அவர் ஒளி எழுந்து
தேய்பிரையாகி விடுகிறார். 15 நாள் ஒளியோடு அவர் வளர்பிறையாக இருப்பதால் நன்மை பாதி தீமை பாதி. இதைத்தான் சங்ககால புலவன் கணியன் பூங்குன்றனார் அழகாக சொன்னார். நன்மையும் தீமையும் பிறர் தர உனக்கு வராது மகனே, அது உன்னிடத்திலிருந்தே வரும் என்றார். அந்த வகையில் இவர் பிறந்தது 20 ஜனவரி 1953 செவ்வாய்க்கிழமை புருக்லின் என்ற அந்த மாகாணத்தில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் என்பது ரேவதி, இவருடைய ராசி மீனம். இவருடைய கோள்நிலைகளை சொல்லிவிடுகிறேன். சந்திரனிலிருந்து இப்போது நாம் கோள்நிலையை எடுத்துக்கொள்வோம். சந்திரன் மீனத்தில் இருக்கிறார். அங்கிருந்து 2ஆம் இடத்திலே குரு இருக்கிறார். அந்த சந்திரனுக்கு 12ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார். இதற்கு பெயர் அனஃபா சுனஃபா யோகம் என்று பெயர். நீங்க சாட் ஜிபிடில போய் உலகிலேயே பணக்காரர்கள் எத்தனை சதவீதம்னு போட்டு பாருங்க. 1%. 46% உலக சொத்துக்களை, உலகத்தினுடைய செல்வங்களை 1% மக்கள் தான் வைத்துள்ளார்கள் என்று சொல்கிறது சாட் ஜிபிடி. அதே சாட் ஜிபிடியிடம் போய் இந்தியாவில் பணக்காரர்கள் எத்தனை சதவீதம் என்றால் அதே 1% தான். அதே கணக்கு இங்க மாறவே இல்லை. 44% 46% இந்தியாவினுடைய வளங்கள், செல்வங்கள், அதுல அசட்ஸ் ஓன் பண்றது 1%. மிச்ச 25% பேருக்குள்ள தான் மிச்சம் இருக்கிற 50%. அதுலயும் 25% இருக்கு. மிச்சம் 25% அரசாங்கத்தினுடைய பராமரிப்பில் இருக்கிறது. ஆக அரசாங்கத்தை விட இந்த 1% மக்கள் தான் அரசாங்கத்தையே நடத்துகிறார்கள். எல்லா நாடுகளிலும் பூமி பந்தில் உள்ளது என்பது தெரியுதா இப்ப உங்களுக்கு? அதனாலதான் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் என்ன சொல்லுதுன்னா, லக்னம் தனம் சம்ரக்ஷேத். லக்னம் என்பது நம்மளுடைய அந்த முதல் ஸ்தானம், நம்முடைய மண்டை, நம்முடைய மூளை. அதுதான் நம்ம தாயுடைய யோனிலிருந்து வெளியே வருது. வெளியே வந்த உடனே உன்னை காப்பாற்ற போது உன் ஜாதகத்தில் உள்ள தனஸ்தானத்தினுடைய வலிமையை வைத்து. தனம்னா பணம். அதனால் இந்த பணக்காரர்கள் தான் மதங்களையே உருவாக்கினார். அதனால்தான் பகவான் ஓஷோ சொல்வார், இயேசுவை சிலுவையில் அறைந்தது ரோமானிய மன்னர்கள். 100 வருடங்கள் கழித்து இயேசுவின் சீடர்கள் ரோமானிய மன்னர்களோடு கை குலுக்கி சமரசம் செய்ததால் கிறிஸ்துவம் உலக மதங்களில் ஒன்றானது. அசோக சக்கரவர்த்தி புத்தர் இறந்த பிறகு புத்த பிச்சுகள் அசோக சக்கரவர்த்தி என்ற மன்னனோடு கை குலுக்கியதால், அவருக்கு ஆதரவு தெரிவித்ததால் 1 கோடி புத்த பிச்சுகள் புத்த மதம் உலக மதங்களில் ஒன்றானது. இப்படிதான் சனாதன இந்து தர்மம் அந்தந்த காலகட்ட ராஜாக்களோடு கை குலுக்கியதால் சனாதன இந்து தர்மம் உலக மதங்களில் ஒன்றானது. அப்போ இந்த மனிதன் முதல்ல ட்ரம்ப் வரலும் போறதுக்கு இந்த ஜாதகத்துல என்ன காரணம், அதை கண்டுபிடிப்போம். இப்போ 1% செல்வத்தை வச்சிருக்கிறவங்களை பத்தி சொல்லிட்டோம். ஜோதிஷம் என்ன சொல்லுது தெரியுமா? முதல்ல கோள்நிலையில சொல்லிடுறேன். சந்திரன் 2ல குரு, 3ல மாந்தி, 5ல கேது, 8ல சனி உச்சம், சுக்கிரன் செவ்வாய் சனி. நாம் இதற்கு முன்பு அஷ்ரஃபோடு ஒரு காணொலி செய்தேன், இல்லீகல் செக்சுவல் கான்டாக்ட்ஸ். அதுல தாய் மகனோடு உறவு வைத்துக் கொண்டது, மகள் தந்தையோடு உறவு வைத்துக் கொண்டது, அண்ணியோடு கணவனுடைய தம்பி உறவு வைத்துக் கொண்டதுக்கெல்லாம் என்னென்ன கிரக அமைப்புன்னு பேசியிருந்தோம். அதுக்கப்புறமா நாங்க பேசுனதை விட அதிகமா இருக்கு இந்த ஜாதகம். இப்ப நீங்க பிரேக்ல படிச்சீங்க, அதுல ஒருத்தர் படிச்சீங்க. அதுல ஒரு ஐயர் கோயில வேலை செய்யறாரு. அவரு அந்த பதிவு பார்த்துட்டு வந்தது. வித்தின் சுட சுட 3 மாசத்துக்குள்ள வந்தது. இதுல 10 ஜாதகம் இருக்கு. அதுல அவரு தன் மனைவியை விட்டுட்டு அவரு கோயில்ல தான் வேலை செய்யறாரு. அவங்க அப்பா இவரும் கோயில்ல ஆஸ்திரேலியா போயிருக்காரு. போயிட்டு வரத்துக்குள்ள மனைவியோட உறவு. அப்போ மாமனார் மருமகளை மனைவி ஆக்கினார். அந்த மாதிரி ஜாதகம் இதுக்குள்ள இருக்கு. தன்னுடைய சிற்றன்னை 17 வயசு, இவருக்கு அவங்க பெரியம்மா வேணும். அவங்க இளமையிலேயே பெண்களும் ஆண்களை அபியூஸ் பண்றாங்க, ஆண்களும் பெண்களை அபியூஸ் பண்றாங்கன்ற மாதிரி தாய் முறை வேணும். அவங்க இந்த மகனை, அந்த அம்மாவுக்கு இவனுக்கு, இந்த பையனுக்கு 17 வயசு, அதாவது உதாரணமா இவனுக்கு ஒரு 17 வயசுனா அந்த அம்மாவுக்கு ஒரு 36 38 வயசுன்னு வச்சுக்கிங்க. அவங்களோட அந்த ஜாதகம் வந்திருக்கு. இதெல்லாம் இந்த பதிவை பார்த்துட்டு வந்ததுன்னு சொல்ல வர. அப்போ நாம பூனை கண்களை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு விட்டதை போல் இருக்கக்கூடாது. அதனால் இப்படி பேசுவதால் அதை நாம் ஆதரிக்கிறோம் என்று அர்த்தமில்லை. அது நடக்கிறதே வாழ்க்கையில். உங்கள் மதங்கள் அதை தடுக்க முடியவில்லையே, உங்கள் திருக்குறள் அதை தடுக்க முடியவில்லையே. அது இப்போதுதான் நடக்குதா? மனிதன் ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆன அன்னிலிருந்து நடக்குது. அதைத்தான் ஜோதிஷம் என்ன சொல்லுது? சர்வம் சந்திர கலாபித்தம் அப்படின்னா உன்னுடைய உடல்
உன்னுடைய மனம் இந்த கிரகம் ஜோதிட சாஸ்திரத்திலே. பிறகு அவர் இறந்தது 10 ஆகஸ்ட் 2019 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இறந்தது மேன்ஹாட்டன்ல, நியூயார்க்ல. அன்றைய தினம் சந்திராஷ்டமம். அவருடைய ராசியான மிகச்சரியாக மீன ராசிக்கு சந்திராஷ்டம கழித்து 2 நாள் கழித்து தான் இறந்திருக்கிறார். அவர் ரேவதி நட்சத்திரம், அவர் இறந்த நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். சந்திராஷ்டமம் அவருக்கு விசாகத்திலே இங்கே நிறைவு பெற்று துலாத்திலே அடுத்த வீட்டுக்கு போய் 2 நாள். அதாவது சந்திராஷ்டமம் எப்பவுமே நான் சொல்லுவேன், சந்திராஷ்டமம் முடிஞ்சு அணுகுண்டு போட்டா எப்படி 25 வருஷத்துக்கு பாதிப்பு இருக்குமோ, சந்திராஷ்டமம் முடிஞ்சு சந்திராஷ்டம் வரத்துக்கு முன்னாடியே 2 நாள் பாதிப்பு இருக்கும், அடுத்த நாளும் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அனுபவம் இங்க வருது பார்த்தீங்களா. இதெல்லாம் அதாவது ஜோதிடர்களில் 2 விதமான ஜோதிடர்கள் உண்டு. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒண்ணு வயிற்று பொழப்புக்காக ஜோசியம் பார்க்குறவங்க ஒண்ணு உண்டு. அவங்க அதிகமா கத்துக்க மாட்டாங்க. இந்த கோயில்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறது ஐயர்கள். நான் தவறா சொல்லலை, அவங்க அதை கத்துக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க பாவம், அங்க வர்றவங்களுக்கு 4 நட்சத்திரம் சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு பழமொழி உண்டு, உன் கர்மாவை வள்ளுவ ஜோதிடரிடம் தெரிந்து கொள், ஒரு நல்ல நாளை ஒரு பிராமண கோயில் ஜோதிடரிடம் தெரிந்து கொள். அந்த பிராமண கோயில் ஜோதிடர்கள் கூட நம்ம மன்னிச்சிடலாம், அவங்க அந்த துறையில் இருக்காங்க. சுவாமியுடைய நட்சத்திரம் தெரிஞ்சுக்கணும், சுவாமிக்கு எந்த காலத்துல பூஜை பண்ணணும், அதுக்காக அவங்க கத்துக்கிறாங்க. பஞ்சாங்கத்தை கொஞ்சம் ரைட்டா பார்க்க தெரியும். ஜோதிடர்களுக்குள்ளேயே 2 பிரிவு உண்டு. ஒன்று எங்கேயாவது காமராஜர் யூனிவர்சிட்டியில போயிட்டு ஒரு PhD வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த PhD பட்டத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ஜோசியம் தெரியுன்றதுக்காக கிளைண்ட்ஸ் கிட்ட வருமான பெருக்கத்துக்கு பாத்துக்கிற ஜோசியர் ஒண்ணு உண்டு. 2வது வகையான ஜோசியர் தன்னுடைய ஜாதகத்தை ஜோதிட நூல்களோடு ஒப்பிட்டு பார்த்து ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் ஆராய்ச்சி செய்து, இந்த சித்தர் இந்த பாட்டை சொல்லியிருக்காரு, இந்த விதியை சொல்லியிருக்காரு, இது என் வாழ்க்கையில் நடந்ததா, இவர் மாளிகை கட்டுன்னு சொல்லியிருக்காரு, நான் மாளிகை கட்டிட்டேன்னா, இவரு நான் பெரிய வாகனத்துல புஷ்பக விமானம், அன்னைக்கு புஷ்பக விமானம், இன்னைக்கு ஏரோப்ளைன் நான் வாங்கிட்டேன்னா, இப்படி பாக்குற ஜோதிடர்களுக்கு தான் பல ஆழமான ஜோதிட ரகசியங்கள் தெரியும். நான் அப்படி ஆராய்ச்சி என் ஜாதகத்தை இந்த ஜோதிடத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு தான் என்னுடைய 12வது வயதில் இறங்கினேன். அப்ப எனக்கு லைஃப் ஜாதகம் எழுதியிருந்தாங்க. அதுல ஒரு வார்த்தை வரும், இப்ப அது கேமரால காட்டப்படும், எண்ணிய காரியங்களை செய்து முடிக்கும் தன்மை. அப்பனா என்ன அர்த்தம்? நான் நினைச்சதை செஞ்சிருவேன். நான் 1,00,000 கோடி சம்பாதினா சம்பாதிச்சிருவேன், 1000 கோடி சம்பாதினா சம்பாதிச்சிருவேன், அப்படிதான் அர்த்தம். அப்படித்தான் 12 வயசுல புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காகத்தான் இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். கற்றுக்கொள்ள 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 கற்றுக்கொள்ளத்தான் எனக்கு நகைப்பு வந்தது. நாம நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது, நாம நினைச்சதெல்லாம் எண்ணிய காரியங்கள்னா அதுக்கான அர்த்தம் வேற அவங்க எழுதுனது. நாம அதை தவறா புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஜாதகத்துல பூர்வ புண்ணியம் எந்த அளவுக்கு வளர்த்திருக்கோ அந்த அளவுக்கு நாம நினைச்சது அந்த ஜாதகம் எந்த இலக்கை குறிகாட்டுகிறதோ அந்த இலக்கு. அப்படின்னா என்னுடைய இலக்கு உலக மக்களால் வணங்கத்தக்க தத்துவ ஞானி ஆவான்றது இலக்கு. அதன்படி அந்த தத்துவத்துல நான் நினைத்ததெல்லாம் எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதன் மூலமாக எனக்கு நினைச்ச பொருள் செல்வம் வரும் அப்படின்றது நான் புரிந்து கொள்வதற்கு 30 வருடங்களானது. ஆனால் மேம்போக்காக ஜோதிடத்தை ஆசை வயப்பட்ட ஜோதிடம் இருக்கு பாத்தீங்களா, அது என் மகளுக்கு கல்யாணம் ஆகுமா, கல்யாணம் ஆகாம சமூகம் ஏது, அட்லீஸ்ட் கல்யாணம் ஆகுதோ இல்லையா, லிவிங் டுகெதராக நடக்க போகுது இனிமேல் வாழ்க்கையில, அதனால ஒரு ஆண் துணை வரத்தானே போகுது, ஏன்னா அந்த அம்மாவுக்கு பிள்ளை பெற்றுக்கணும். அப்படி இருக்கும்போது இது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பது அமெரிக்காவில் மட்டும் தோன்றியவர் அல்ல. எங்கெல்லாம் பணம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஒரு 1000 கோடி பணம் ஒருவன் சம்பாதித்து விடுகிறானோ அங்கெல்லாம் ஒரு ஜெஃப்ரி எப்ஸ்டீனை உருவாக்கப்படுகிறான். ஜெஃப்ரி எப்ஸ்டீன்கள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். யாரால்? பணம் படைத்தவர்களால். காரணம் என்னவென்றால் இதற்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டு. எப்படி தொடர்பு உண்டு? நான் முன்பே சொன்னேன், சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் மனித ஆண் பெண் உடல்களை உருவாக்கி தருவது சந்திர கிரகம். அந்த சந்திர கிரகம் மாதத்தில் 15 நாள் ஒளி இழந்து விடுகிறது தேய்பிரையில், அதனால் தவறுகள் நடக்கிறது. பாதி நாள் ஒளியோடு இருக்கிறது, அதனால் தவறுகள் நடப்பதில்லை. இப்ப இந்த சந்திரன் போய் காலபுருஷ தத்துவ ஞானம் என்ற ரிஷபராசியில போய் உச்சம் மட்டும் இல்ல, அதி உச்சம் மட்டும் இல்ல, மூலத்திரிகோண பலம் பெறுகிறான். வேற வீட்டுல ரிஷிகள் கொடுக்கல, நல்லா கவனிக்கணும். குரு வீட்டுல கொடுக்கல, செவ்வாய் வீட்டுல கொடுக்கல, சந்திரன் வீட்டுல கொடுக்கல. ஆமா, கடகத்துல தானே சந்திர வீடு, அங்கதானே உச்சம் கொடுத்துருக்கணும். காமக்காரன் வீட்டுல ஏண்டா கொடுத்தான்னா இதெல்லாம் அதனால்தான் சொல்றது, ஞானம் என்பது தேடும் போது அகப்படும். உனக்கு யாரும் பல்கலைக்கழகத்துல உட்காந்துட்டு இதெல்லாம் கத்துக் கொடுக்க மாட்டாங்க. நான் என் ஜாதகத்திற்கான பாயிண்ட் தேடும் போது கிடைச்சது. இப்ப நீங்களும் எடுத்துக்கங்க, நானும் எடுத்துக்க. நம்ம எதுல பிறந்தோம்? காமத்துல தானே பிறந்தோம். நம்முடைய தாய் தகப்பன் காமத்துக்கு தான் நம்ம பிறந்தோம். அதத்தான் ஜோதிடத்துல ஒவ்வொரு ஆண் பெண்ணுடைய உடலும் காமத்திலிருந்து தான் வர முடியும் என்பதால் தான் கொண்டு போய் ரிஷபம் என்ற காமக்காரனுடைய வீட்டில்
உச்சம் என்றால் பூரணம், அதி உச்சம் என்றால் பரிபூரணம், மூலத்திரிகோணம் என்றால் டீப் ரூட்டட். அப்போ ஒவ்வொரு ஆணின் ஒவ்வொரு பெண்ணின் மனமும் உடலும் செக்ஸில் தான் பூரணம் அடைகிறது, பரிபூரணம் அடைகிறது, டீப் ரூட்டட் அடைகிறது. அந்த வீட்டுல உச்சம்னு வச்சான். அதே வீட்டை தான் காலபுருஷனுக்கு பொருளாதார ஸ்தானம்னு வச்சான். பொருளாதார ஸ்தானம் வச்சா, அப்போ பொருளாதாரம் எவனுக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ, எந்த மனிதனுக்கு அதிகமாக இருக்கிறதோ அவன் காமத்தில் பூரணம், பரிபூரணம், டீப் ரூட்டடா அனுபவிக்கிறோம் நினைக்கும் போது ஜெஃப்ரி எப்ஸ்டீன்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இப்போ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட போய் சல்லாபம் அனுபவித்ததாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் யாராவது சாதாரண கூலி வேலை செய்யறவங்க போயிருக்காங்களா? இல்ல, உலகத்த தலைவர்கள் எல்லாருமே. யாராவது மாசத்துக்கு 5000 ரூபாய், 10000 ரூபாய், 50000 ரூபாய், 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்க போயிருக்காங்களா? இல்ல. எல்லாருமே உலகையே ஆள்பவர்கள். அப்ப அவங்க கிட்ட செல்வம் எவ்வளவு இருக்கும்? எண்ணில் அடங்காது. அதாவது இந்த உலக செல்வத்துல 1% மக்கள், இந்த உலக செல்வத்தினுடைய பாதியை வைத்திருக்கக்கூடிய 1% மக்களோடு தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பில் இருந்தானே தவிர குறைந்தபட்சம் அவன் 1 லட்சம் கோடிக்கு கீழே உள்ள யார் கூடயும் தொடர்பில் இல்லை. இல்லையா? இப்ப நம்ம வர தகவல் தானே தெரியுது. இப்போ உலகத்தலைவர் ட்ரம்ப்னா என்ன? அமெரிக்காவே அவரது தான் 5 வருஷத்துக்கு. அவர் கண்ணை செச்சா 10 லட்சம் கோடி கொண்டாந்து வைக்கிறதுக்கு ஆள் இருக்குது, பல ட்ரில்லியன் கொண்டாந்து வைக்கிறதுக்கு ஆள் இருக்குது. அவர் தானே போயிருக்காரு. ஆமா, சாதாரண ஐடி கம்பெனில வேலை செய்யறவன் போக முடியுமா? அவன் அதிகபட்சமா போய் அவன் ஈசிஆர் பக்கத்துல வீக்கெண்ட் பார்ட்டி பண்ணிக்கிட்டு அவன் மது இல்ல இப்பெல்லாம் கொஞ்சம் மெத்தப்பட்டமெண்ட் வந்துருச்சு, அதோட அவனுடைய கொலீக்ஸோட டான்ஸ் ஆடலாம். அதுல இஷ்டப்பட்டவங்க விரும்புறவங்க அவங்க பாலோரை வச்சுக்கலாம், வச்சுக்காம போகலாம். ஆனா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எப்படிப்பட்ட எலைட் பீப்புள், இந்த வேர்ல்டையே ரூல் பண்ற ராஜவம்சத்துடைய நபர்கள் போயிருக்காங்க. வந்திருக்கா இல்லையா? நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு ஆங்கர், உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா, போயிருக்கேன். இங்கிலாந்தோட அரச குடும்பம் இருந்திருக்கு. பொதுமா இங்கிலாந்தோட அரச குடும்பம் போயிருக்குது. முன்னாள் அமெரிக்க அதிபர் போயிருக்காரு. அப்புறமா ட்ரம்ப் போயிருக்காரு. அப்புறமா பல நாட்டு பிரதமர்கள் போனதாக சொல்றாங்க. சரி, இதை நான் ஒரு கேள்வியாவே முன் வச்சிடறேன். அந்த ஐலாண்டுக்கு பார்த்தோம்னா இந்த உலக பணக்காரர்கள் போயிருக்காங்க, அமெரிக்காவோட முன்னாள் அதிபர்கள், இங்கிலாந்து அரச குடும்பம். நம்ம இந்தியால இருந்து பார்த்தோம்னா அனில் அம்பானி மற்றும் இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள்லாம் அவங்க நேம் லிஸ்ட்லாம் இருக்கு. சரி, இவங்கெல்லாம் போயிருக்காங்கன்ற பட்சத்துல இப்போ ஆஸ்ட்ராலஜி சார்ந்து நான் இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த விஷயம் நடக்கும்போது பல்வேறு நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலக ஆட்சியாளர்கள், பணக்காரர்கள் எல்லாருமே தன்னை விட இளம் வயது பெண்கள்கிட்ட உறவு வச்சுக்கிட்டா அவங்க ஆயுட்காலம் அதிகமா இருக்கும், இளமையா இருக்கும், இன்னும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய புகழ் பணம்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில தான் பண்ணதா நம்மளோட இலக்கியங்கள்லயும் அது இருக்கு, சங்ககால இலக்கியங்களையும் இருக்கு, ஜாதகத்திலயும் இருக்கு. இது எந்த அளவு உண்மை? இது உண்மையாலுமே அப்படிதானா? அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்துல வயோதிக கிரகம், இளமை கிரகம், நடுத்தர கிரகம் அப்படின்னு 3 கிரகங்கள் உண்டு. சந்திரன், சுக்கிரன் இளமை கிரகம். யாருடைய ஜாதகத்திலே சந்திரன், சுக்கிரன் எல்லா கிரகங்களையும் விட அதிக பலம் பெற்றிருக்கிறதோ, சுபர் பார்வை பெற்று அவங்களுக்கு இளம் பெண்களை தான் பிடிக்கும். அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுதான் பணம் வந்துரும்ன்றது. பணம் உண்மையிலேயே அவங்களே எப்படி பணம் சம்பாரிச்சாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். 1 லட்சம் கோடி சம்பாரிச்ச பிறகுதானே இந்த ஆசை வருது அவங்களுக்கு. 1000 ரூபாய் வச்சிருக்கும் போது வருதா? எந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டான். நீங்க ஒரு பொண்ணுக்கு விலை கொடுத்து ஒரு குடும்பத்தை வாங்கினா கூட அவங்க கேட்கிற தொகை ஒரு 1000 கோடியோ இல்லைன்னா ஒரு 10 கோடியாவது கொடுத்தாதானே ஒரு குடும்பத்தை விலை கொடுத்து வாங்க முடியும். அந்த மாதிரி பெண்ணை இது காலந்தொட்டு இது சொல்லப்படுகிறது. இது காலந்தொட்டு சொல்லப்படுகிறது. நம்முடைய இந்தியாவில் கூட ஒரு மாநில முதலமைச்சர் கூட ஒரு பிரபல நடிகையோட அப்படி இருந்தார் என்று ஒரு தகவல் 30 ஆண்டுகள் முன்னாடி என்னுடைய இளமை பருவத்தில் நான் படிச்சிருக்கேன். இது எல்லாமே அவர்களுடைய மனதினுடைய அபிலாஷைகளை வேறு ஒரு பொருளோடு பொருட்படுத்தி நியாயப்படுத்துவது. உண்மையில இப்படி சொல்ல முடியாதுல்ல. என்ன, நான் பணம் சம்பாதிக்க தாங்க போனேன், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என் குடும்பத்தை இன்னும் பணக்காரனாக தாங்க போனாக்கா குடும்பம் மன்னிச்சு விட்டுருல. ஆக இதற்கும் அதற்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இல்லை. உங்களுக்கு என்னதான் நீங்க மன்மதனாக இருந்தாலும் உங்களுக்கு சனி 7ஆம் இடத்திலே வலுத்திருந்தால் உங்களை விட வயது முதிர்ந்த பெண்ணோடு உடலுறவு கொள்ளதான் உங்கள் மனம் நாடும். ஏனென்றால் சனியை கிழக்கிரகம் என்கிறான். நீங்க பாக்குறதுக்கு மன்மதனா இருக்கலாம், நீங்க பாக்குறதுக்கு 6 பேக் வச்சிருக்கலாம். ஆனா உங்க ஜாதகத்துல 7ஆம் இடத்துல சனி உட்காந்துட்டாரு, ஆமா அவர் சுக்கிரனோட சேர்ந்து உட்காந்துட்டாருன்னா வயது முதிர்ந்த பெண்களை தான் உங்களுக்கு பிடிக்கும்.
இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனே ஏன் வந்து அண்டர் ஏஜ் பெண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டாருன்னா அவருடைய சந்திரன் என்ற சுப கிரகத்துக்கு முன்னும் பின்னும் அனஃபா சுனஃபா யோகம். இந்த யோகம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் சந்திரன் இளமை கிரகம், சுக்கிரனும் இளமை கிரகம், குரு வந்து போக கிரகம். அதனால் அவர் வந்து இளம் பெண்களோடும் வைத்துக் கொண்டார். அவருடைய காதலியான கிசலைன் மேக்ஸ்வெல் அவர் வந்து என்ன இளமையானவரா? அந்தம்மா முகத்தை பார்த்தாலே வயோதிகமா இருக்குது. அவரோடையும் தான் வச்சிருக்காரு அவரு. அந்தம்மா முகத்தை பார்த்தாலே ஒன்னும் வந்து டெம்டேஷன் மூஞ்சி மாதிரி இல்லையா? அது நம்ம வந்து ஒரு பமிலா பார்க்கர் மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படி இருக்கும்போது அதோட கூட தானே அவர் வச்சிருக்காரு. ஆக இது வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கணக்கு போட்டிருப்பாரு. இளம் பெண்கள் என்றால் உலக தலைவர்களை ஈஸியா கவரலாம். இல்லைன்னா அவங்களுக்கு இல்லாத ஜெஃப்ரி எப்ஸ்டீனா அவங்க கையிலேயே ஒரு கைத்தறி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வச்சிருப்பாங்கல்ல அவங்க. அதுக்கு மீறி உன் தீவுக்கு நான் வரேன்டான்னா எனக்கு என்ன நீ படைப்ப, பிள்ளைக்கு நீ படைப்பியா அப்படின்னு அவங்க கேட்பாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வினயம் உள்ளவர் தானே ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அது மட்டுமல்ல, அவர் எதற்காக 6 லட்சம் ஃபைல்கள், டாக்குமெண்ட்டுகள், அதில் 2000 வீடியோக்கள், 1,80,000 வந்து புகைப்படங்கள் எல்லாமே ஏன் அவர் எடுத்தாரு? அவருக்கு ஒரு அச்சுறுத்தல். நாம உலகையே ஆளக்கூடியவர்களோடு பழகி கொண்டிருக்கிறோம். அதனால் நாளைக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்தாக இவங்க நம்மள போட்டு தள்ளிடுவாங்க, இல்லைன்னா நம்மள வந்து தற்கொலை பண்ணிக்கணுவாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே. கடந்த 2006-11 திமுக ஆட்சி முடிஞ்சு அதிமுக வந்தோடனே அண்ணா பண்ணிக்கிட்டாரு இல்லையா? அதுக்கப்புறமா நம்ம 2006-11 இந்த வந்து அந்த 2G வழக்கு இருக்குல்ல, அந்த 2G வழக்குல வந்து சாட்சியம் வந்து அளிக்க போறாரு, அப்ரூவ் ஆக போறாருன்னு இப்ப ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தற்கொலை தானே பண்ணிக்கிட்டாரு. அப்ப இதுல வந்து விதிவிலக்கு இல்லைன்னு சொல்ற. நீங்கள் வந்து அரசியல், அதாவது பணம் இருந்தால் அரசியல்வாதிகள் நெருங்கி விடுவார்கள், பிச்சைக்காரங்கிட்ட நெருங்க மாட்டாங்க. நீங்க ஒரு அரசியல்வாதிகளை நெருங்கினாலே அவங்களுக்கு டொனேஷன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு எம்எல்ஏக்கு டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அவர் மந்திரியை காட்டுவார், மந்திரிக்கு டொனேஷன் கொடுத்தாக்கா முதல் மந்திரியை காட்டுவார், முதல் மந்திரிக்கு டொனேஷன் கொடுத்தாக்கா அச்சா படா ஹே அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை கொண்டு போய் விடுவாரு. அப்புறம் நீங்க மத்திய அரசாங்கத்தில் போய் பிரதம மந்திரி கூட உட்காந்துக்கலாம். அவரு போத் அச்சா பை लास्ट तेरदल में 20 रुपया दे दिया ना, 20 लाख रुपया दे दिया ना, क्या 1000 crores दे दिया ना, रखो பார்ட்டி மே ரக்கோ அப்படின்னு அவங்களுக்கு இவங்க தான் தேவை. பின்ன வேற யாரு? நம்ம யூடியூப் பார்த்துட்டு கமெண்ட் போடுற பாவம் அன்னன்னி அவங்க வாழ்க்கை பிரச்சனை தீர்த்துக்கிறவங்களா போய் வந்து கட்சிக்கு நிதி கொடுக்க போறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப கள்ள லாட்டரி டிக்கெட் அடிக்கிறவங்க இருக்காங்க. ஆமா, அந்த குடும்பம் தானே கொண்டு போய் மோடிக்கு வந்து 600 கோடி கொடுத்தாங்க. போன தேர்தலுக்கு திமுகவுக்கு 600 கோடி கொடுத்தாங்க, 1000 கோடி கொடுத்தாங்க. நல்ல லாட்டரி விற்கிறவன் பாவம் அவன் வந்து 50 ரூபா சீட்டு விட்டுனா வீட்டுக்கு போய் பால் வாங்குவானா? ஏன்னா மோடிக்கு போய் 600 கோடி கொடுக்க முடியுமா? அப்போ அதனால தான் ஜோதிடர் என்ன சொல்லுது? லக்னம் தனம் சம்ரக்ஷேத். நீ வந்து உன் அம்மா வயிற்றுல வந்துட்ட மகனே, இதுக்கப்புறமா உன்னை உங்க அம்மா கூட காப்பாற்ற முடியாது நினைச்சா. உங்க அம்மாவே உன்னை காப்பாத்துறன்னா அம்மாவுக்கு துட்டு வேணுமா இல்லையா? அம்மா நெஞ்சில பால் சுரக்கணும்னாக்கா அம்மா நல்லா சாப்பிடணுமா இல்லையா? அப்பதான் உனக்கு பால் கொடுக்கும். அப்போ லக்னம் தனம் சம்ரக்ஷே. நீ பிறந்தது பணம் இருந்தால் மட்டும் நீ வாழு மகனே, இல்லை என்றால் உன்னால் வாழ முடியாது மகனே. இது எல்லார் மனசுலயும் இருக்குதுன்ற. நான் யாரையுமே இப்போ குற்றவாளியா சொல்லல, ட்ரம்பையும் குற்றவாளியா சொல்லல. நம்ம வந்து இந்த இந்தியாவில் மாட்டின அமைச்சர்களோ இல்ல பிரதமர்கள் பேர் வந்திருக்குதோ அவங்களையும் குற்றமா சொல்லல. இது எல்லா ஆண் பெண்ணுக்குள்ளும் இருக்குது. பணம் இருக்கிறவன் அதை செயல்படுத்துறான். புரியுதா நான் சொல்ல வருது உங்களுக்கு? பணம் இல்லாதவனால செயல்படுத்த முடியல. இவ்வளவுதான் சார் மேட்ரு. அவ்வளவுதான் பார்க்க வேண்டியது. அவ்வளவுதான். பணம் இருக்கிறவன் செயல்படுத்த முடியும் சார். மத்தவெல்லாம் மனசுக்குள்ள அபிலாஷைகளை தான் வச்சுக்க முடியும். இல்லைன்னா நமக்கு ஒரு வீடியோ சுத்திச்சே, ஆமா பிஜேபியை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து பண்ற மாதிரி அதைத்தான் பண்ணிக்க முடியும். நான் கொச்சையா பேசுறேன்னு நினைக்க கூடாது சார். நேயர்களுக்கு சத்தியம் போய் சேரணும், உண்மை போய் சேரணும். நான் இங்க ஒரு மருத்துவன் போல பேசிக் கொண்டிருக்கிறேன், ஒரு ஜோதிட மருத்துவனாகவும் ஒரு ஜோதிட விஞ்ஞானியாகவும் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனால என்னுடைய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நான் மக்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க ஒருத்தர்கிட்ட 1,00,000 கோடி வந்தது அப்புறமா தான், 5 வருஷம் கண்காணிச்ச அப்புறமா தான் அவருக்கு பாலியல் ரீதியான அபிலாஷை இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும். 1,00,000 கோடி வராதப்ப நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? இப்ப நமக்கு மாசமான 50,000 தேவை, வர்றதே 10,000. அந்த சிந்தனை வருமா ஒருத்தனுக்கு? அந்த சிந்தனை எப்ப வரும்? பூரணம், பரிபூரணம், டீப் ரூட்டட் அளவுக்கு பணம் வரணும். தொப்புளுக்கு மேல கஞ்சி இருக்கும் போது. அதனால்தான் வந்து இருப்பியல்வாதி சார்த்ரே என்ன சொன்னாரு?
மனிதன் வந்து சுதந்திரமாக இருக்க சபிக்கப்பட்டிருக்கிறான்னாரு. அதே மாதிரி வந்து சலிச்சு போன புத்தர் இளமையிலேயே அவருக்கு வந்து மது மாதுலாம் அவங்க அப்பா கொடுத்துட்டாரு. ஏன்னா இளமையிலேயே ஜோசியர்லாம் சொல்லிட்டாங்க, இந்த பையன் பிச்சை பாத்திரம் எடுத்துக்கிட்டு சன்னியாசி ஆவான்னு, அப்படி ஆகக்கூடாதுன்னு சுகபோகத்தை நிறைய கொடுத்தாரு. அது திகட்டி போய் அவர் கடைசியில அரண்மனையை விட்டுட்டு வெளியே வரலையா? அப்படி வரக்கூடிய ராஜாக்களும் இருக்காங்கல்ல, 10,000 முட்டாட்டி வச்சுக்கிட்டு ராஜாக்களும் இருக்காங்கல்ல வரலாற்றுல. அதனாலதான் இது அந்தந்த மனிதனுடைய தேர்வு. அதனால்தான் ஜோதிடம் எப்போதுமே 2 சொல்லும். புத்தருக்கு கூட 2 சொல்லப்பட்டது. ஒன்று, இவன் உலகையே ஒரு குடையின் கீழ் ஆழ்வான், இல்லை என்றால் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு தெருக்களில் நடப்பான். ஏன்னா அந்த ஜாதகத்துல 2மே இருக்குது. உலகையே ஆளக்கூடிய வம்சத்துல தானே பிறந்திருக்காரு அவரு. அவருடைய தேர்வு வந்து நான் இதை பார்த்து விட்டேன். பார்க்காத வந்து மறைபொருள் ஞானம் என்ன, பார்க்காத வந்து இறை சக்தின்னு ஒண்ணு சொல்றாங்களே எல்லா மதமும், அது இருக்குதா, அது இருக்குதா இல்லையான்னு நான் அதை பாக்குறேன்னு அவர் அப்படி போயிட்டாரு. இப்போ ட்ரம்ப் இப்படி போயிட்டாரு. இவ்வளவுதான் விஷயம். புரியுதா உங்களுக்கு? ஆனா எல்லோருக்குள்ளும் காமத்தை பூரணமாகவும் பரிபூரணமாகவும் டீப் ரூட்டடாகவும் தான் விரும்பிய, அதான் பகவான் ஓஷோ அழகா சொல்வாரு, ஒரு ஆணுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த பெண்களும் குறைவுன்னு. ஒரு ஆண் மனம் இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பெண்களை அனுபவிச்சாலும் கம்மின்னு நினைக்கிறவன். ஏன்னா அவன் மனம் அப்படி மலருக்கு மலர் வண்டு தாவது. ஏன்னா அவனுக்கு எந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. எல்லா இடத்துலயும் ஒரு சொட்டு விந்து விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அங்கங்க ஒரு குழந்தை வருதா வரலையா அதை காப்பாத்துறன்ற எந்த விதமான பொறுப்பும் இல்லை. இது ஓஷோ சொல்லல, நான் சொல்றேன். ஆனா ஒரு பெண் அப்படி கிடையாது. ஒரு ஆணுகிட்ட வந்து ஒரு புள்ளைய வாங்கிட்டாருனாக்கா அந்த புள்ளைய பெத்துக்கிறவர்ல அவளால எதுவும் பண்ண முடியாது. பெத்ததுக்கு அப்புறமா அதை வளர்க்கணும். ஆண் என்பவன் நாடோடி. அதுதான் பகவான் ஓஷோ சொல்லுவாரு, பெண்கள் இந்த உலகத்தில் இல்லை என்றால் அரண்மனைகளே இருந்திருக்காது. அவன் டென்ட் கொட்டாதான் போட்டுருப்பான். இந்த போர்க்காலத்துல போடுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி அங்கங்க நாடோடி வாழ்க்கை ஹிப்பி மாதிரி தான் வாழ்வான். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வேலையா அங்க ஒரு டென்ட்டை போடு, எவன்டா வீட்டை கட்டி அதை வந்து பராமரிக்கிறதுக்கு செலவு பண்றதுக்கு. பெண்கள் இது. அதனால்தான் கிரக லட்சுமின்றானே தவிர கிரக லட்சுமன்னு சொல்றது இல்லையே, கிரக லட்சுமி. அதனால்தான் ஒரு ஆண் வீடு வாடுற வீட்டுல போய் பாருங்க, அன்டைடியா இருக்கும். ஆமா, சோஃபா மேல ஜெட்டி இருக்கும், ஜெட்டி மேல சோஃபா இருக்கும். ஆனா அதே ஒரு பெண் வீட்டுல வாழ்ற ஒரு நீட்னஸா இருக்கும். அப்போ பெண்களுக்கு நிறைய வந்து சமூக பொறுப்பு இருக்குது. ஒரு குழந்தைய காப்பாத்தி ஆளாக்குற பொறுப்பு இருக்கு. அதுக்கு துட்டு தானே ஆம்பளை தரான். நீங்க ஒரு ஆணை மட்டும் ஒரு குழந்தைய வந்து வளர்த்து ஆளாக்க சொல்லுங்க, அவனே அடிச்சு கொண்டுடுவான். அதுதான் அவனுக்குள்ள வேலை டென்ஷன் இல்லை. ஆனா இன்னைக்கு பெண்களும் அப்படி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் பாவம் வந்து பணி சுமை இருக்கு, அவங்களுக்கும் வேலை சுமை இருக்கு, அவங்களுக்கும் வேலை பலு இருக்கு. அப்போ சந்திரன் காமக்காரகன் வீட்டில் இருக்கிறான். அதனால் உலகில் பிறந்த மனிதனை விட்டுடுங்க, ஓரறிவு படைத்த 6 அறிவு படைத்த மிருகங்களுக்கு இதுதான் நிலைமைன்ற. சார் அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த ஐலாண்டுக்கு போய் தப்பு பண்ணவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள். அது இல்லாம இன்னைக்கு நார்மல் பஸ்ல போற பெண்கள் இடிக்கிறவங்க எல்லாருமே இந்த அங்கிள் கேட்டகரியில தான் இருக்காங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் இருக்காங்க. சார் ஒன்ஸ் நீங்க 50 ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஜாதக அமைப்புகள் எப்படி மாறும்? என்ன கிரக அமைப்புகள்? ஒரே விஷயம் தான் சார். திருவள்ளுவர் 1330 குறள் பாடினார். ஆமா, என்னுடைய நண்பன் ஒருத்தன் அலாவுதீன் டைரக்டர் ரவி சக்கரவர்த்தி, அவன் பாடிய குறள் இது. மனிதனுடைய சவ அடக்கம் வராத வரையிலும் பாலியல் புலனடக்கம் இல்லைன்னா இந்த கிரெடிட் அவனுக்கே போட்டோம். ஏன்னா நம்ம அர்த்த புள்ளி திருட விடாது இல்ல. இது நகைச்சுவா தெரியும், ஆனா அதுதான் உண்மை. உங்களுக்கு சவ அடக்கமாகாத வரலும் புலன் அடக்கம் இல்லை. அதனால்தான் பகவான் ஓஷோ ரொம்ப அழகா சொல்லுவாரு. அவருக்கு பாருங்க ஜோசியம் தெரியல, ஞானிகள் வந்து எனர்ஜி பேட்டர்ன்ல ஒர்க் பண்ணுவாங்க. அவர் என்ன சொல்றாரு, உங்கள் உடம்பு நின்று கொண்டிருப்பதே காமத்தினால் தான். நீங்க நமக்குள்ள எவ்வளவோ ஆற்றல் இருக்கு, அதெல்லாம் பயிற்சி எடுத்தாதான் நம்மளால கத்துக்க முடியும். காம ஆற்றலால் நாம் பிறக்கப்பட்டுள்ளோம், பிறக்கப்பட வைத்துள்ளோம் நம் தந்தை தாயாரால். அதனால் அதை யாருமே கத்துக் கொடுக்க வேண்டாம். அதனால்தான் அழகா சொல்லுவோம் தமிழ் மரபுல, சொல்லி தெரிவதில்லை காமக்கலை, சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைன்னுவோம். ஏன்னா நாம் அதுல தானே பிறந்திருக்கோம். இப்ப நம்ம தியானத்துல பிறக்கல. இப்போ ஒருத்தர் உட்காந்துட்டு அப்படியே நம்ம அப்பா அம்மா அப்படியே தியானம் பண்ணும்போது நம்ம திடீர்னு அம்மா வயிற்றுக்குள்ள வரல, காமம் பண்ணி தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால அந்த எனர்ஜி நமக்கு வந்து ஈஸியா கீழே போவோம். அப்படி கீழே போற எனர்ஜியை நீ மேலே ஏத்துனா தான் பயிற்சி தேவை. கீழே போறதுக்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை. ஒரு காலத்துல பிரம்மச்சாரிகள் எல்லாருக்குமே வராதுன்னு நம்பப்பட்டது 200 வருடங்களுக்கு முன்னாடி. மாஸ்டர் அண்ட் ஜான்சன் என்பவர் மேற்குலகிலே 18ஆம் நூற்றாண்டு இறுதியில், அதுல மாஸ்டர் ஜான்சன் ஆம்பளன்னு நினைச்சுப்பாங்க, மாஸ்டர் என்பது அவரு, ஜான்சன்றது அவருடைய மனைவி. 2 பேருமே செக்ஸாலஜிஸ்ட். அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி, கடவுளின் தூதுவனாக இருந்தாலும் மைந்தனாக இருந்தாலும் 2 நாளுக்கு ஒரு முறை தானாக வெளியேறிடும், இல்ல அவங்க
அது பண்ணி வெளியேற்றிடுவாங்க அப்படின்றத செக்ஸாலஜிஸ்ட் மாஸ்டர் ஜான்சன் அவர் படித்த கல்லூரியிலேயே 20 விபச்சார பெண்களை அடைத்து வந்து வாலண்டியர் ஆண்களை வைத்து பரிசோதனை பண்ணி சொல்லிட்டார். பரிசோதனை சொல்லி புக்கே போட்டார், யார் வேணா வாங்கி படிக்கலாம். மாஸ்டர் ஜான்சன் செக்ஸ் மேனுவல்னு நீங்க கூகுள்ல தட்டினா ஒரு புக் வந்து நிற்கும். நான் அதை படித்திருக்கிறேன். அதனால நீங்க பிரம்மச்சாரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு 2 நாட்கள் கழிச்சு உங்க விந்து உடம்புல தங்காது. ஏனென்றால் நீங்கள் அதனால் படைக்கப்பட்டுள்ளீர்கள். இதை ஆழமாக அறிந்ததால் தான் ஜோதிடத்தை சனாதன இந்து தர்ம வேதம் களவாடியதுன்னு நான் சொல்லுவேன். மேற்குலகுக்கும் கிழக்குலகுக்கும் வந்து மதவாதிகள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் வேலை செய்கிறாங்க சார். 2 பேருமே காவர்ட்ஸாக தான் இருக்காங்க. கிழக்குலக மதவாதிகளும் காவர்ட்ஸ் தான், மேற்குலக மதவாதிகளும் காவர்ட்ஸ் தான். மேற்குலக மதவாதிகள் எப்படி காவர்ட்ஸ்னாக்கா காமத்தை தவறுன்னு சொல்லி அப்படி காவர்ட்ஸ். கிழக்குலக வந்து மதவாதிகளுக்கு இந்த காமத்தால் தான் மனிதன் படைக்கப்பட்டான் என்பதை சொல்லும் ஜோதிட அறிவியலை வைத்து சனாதன இந்து தர்ம வேதம் என்கின்ற அந்த வேதத்தின் கண்ணுன்றான். இப்ப வேதத்தின் கண்ணுன்னு சொன்னா அந்த கண்ணை வச்சுதானே பார்த்து எழுத முடியும். அப்ப ஜோதிடத்தை வச்சுதான் வேதத்தை எழுதியிருக்கான். அந்த வேதத்தை வச்சுதான் சனாதன இந்து தர்மம் வைதிக தர்மம் எல்லாமே வருது. ஆனா இந்த ஜோதிடத்தை பிரபலப்படுத்தாமல் இந்த ஜோதிடத்தை வைத்து உருவாக்கப்பட்ட வேதத்தை பிரபலப்படுத்தியது ஒரு வியாபார வணிக நோக்கம் என்று நான் ஒரு பதிவை ஃபேஸ்புக்கில் போட்டேன். அதற்கு ஒரு பிரபல, அந்த டிவி பேரை சொல்ல வேண்டாம், அது ஒரு ஆன்மீக சேனலு, ஒரு ஐயர்கள் நடத்தப்படும் சேனல். அந்த சேனலுடைய CEO போடுறாரு, இவருக்கு சரியா விஷயம் தெரியாது ஜோதிட சத்குருஜி மேருக்கு. மற்ற விஷயம்லாம் நான் ஒத்துப்பேன், இந்த விஷயத்தில் இவருக்கு சரியா வந்து விஷயம் தெரியல. நான் இப்போ அவருக்கே கேட்குறேன், சரியா என்ன விஷயம்? வேதத்தின் கண்ணு ஜோதிஷம்ன்றது. அப்போ அந்த வார்த்தையை மாத்து, நீ வேதத்தின் கால் ஜோதிஷம்னு சொல்லு, வேதம் தலைன்னு சொல்லு, கண்ணுன்னு சொல்லு. அப்ப கண்ணை வச்சுதான் ஜோதிடம் என்ற காலை படைச்சான்னு நீ மாத்து, அப்படித்தானே? ஆமா. அப்போ எல்லாருமே வந்து மறைக்கிறாங்க. அதாவது பகவான் ஓஷோ சொல்லுவாரு, ஆல் த ரிலிஜியன்ஸ் ஆர் அவாய்டிங் ட்ரூத் டு நோ தேர் ரிலிஜியன் பீப்புள் பிகாஸ் தே வாண்ட் டு கெப்ட் தேர் ரிலிஜியன் பீப்புள் லைக் எ பப்பட். அவங்கள பப்பட்டா வச்சிருந்தா தானே நீ அவங்கள வச்சு வணிகம் பண்ண முடியும். ஸோ கடவுள் என்ற ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கி காமத்தை அடக்கியதால் தான் பணக்காரர்கள் அந்த காம இச்சையை தேடிக்கொள்வதற்கு மிருக நிலைக்கு செல்லும் பொழுது பிள்ளைக்கனியும் கேட்குறான். அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு அந்த பிள்ளைக்கனியை நான் சாப்பிட்டால் எனக்கு வந்து இன்னும் 10 லட்சம் கோடி வந்து நீ என்ன பண்ண போற? அதிகபட்சம் இந்த பூமியில நீ எவ்வளவு நாள் வாழ்வ? ஆரோக்கியத்தோட 60 வயசு வாழ்ந்தாலே இன்னைக்கு உள்ள பொல்யூஷன்ல பெரிய விஷயம். சரி, 80 வயசு வரலும் வாழ்வேன். இந்த 80 வயசு வரலும் நீ வாழ்றதுக்கு நான் ஒரு பட்டியலை இப்ப தருவேன் உங்களுக்கு. உலகிலேயே அதிகமான ஆண்களை படுக்கையில் சந்தித்த பெண்கள், உலகிலேயே அதிகமான பெண்களை கட்டிலில் சந்தித்த வந்து லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அந்த லிஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, அகஸ்டினின் மகள் 80,000, நான் கூட போன காணொலியில நேயர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் 8,000 சொல்லிட்டேன். 80,000 ஆண்களை படுக்கையில் தள்ளி இருக்கிறாள். எத்தனை பேரு? 80,000. நம்ம முன்னாடியே பேசிட்டு இருந்தோம். இந்த இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த முழுமையான பெண்கள் கொடுத்தாலும் பத்தாதுன்னு பேசிட்டு இருந்தோம். மொத்த படுக்கை அறையில எத்தனை ஆண்கள் இருந்தாங்க அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதை வந்து சொன்னாக்கா இதிலும் ஆணை விட பெண்கள் தான் இரட்டிப்பா இருக்காங்க. இப்ப படிக்கிறேன் பாருங்க, முதல்ல பெண்கள் பட்டியலை படிக்கிறேன். முதலிடம் வந்து வகிப்பது அதிக ஆண்களை படுக்கையில் சந்தித்த முதல் பெண்மணி கிறிஸ்துவுக்கு முன் 39, கிறிஸ்துவுக்கு பின் 14. இவர் ரோம பேரரசர் அகஸ்டரின் மகள். அழகு, அறிவு, படிப்பு எல்லாம் இருந்தும் இவரிடம் அதிகமாக இருந்த செக்ஸ் வேட்கை மற்ற எல்லாவற்றையும் மறைத்து விட்டது. 1, 10, 100, 1000, 10,000 என 80,000 காதலர்களை இவர் தன்னுடைய படுக்கையில் சந்தித்தார். அப்படியும் கூட அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. தன் தோழி பெண்களை கூட்டிக் கொண்டு வெளிநாட்டு வியாபாரிகள் புழங்கும் தெருக்களில் திரிந்தார். உடலை அப்பட்டமாக வெளிப்படுத்தும் மெல்லிய ஆடைகளை அணிந்தபடி நடமாடும் இளவரசி. ரோட்டில் புதுசாக யாரையும் பார்த்தால் வலுக்கட்டாயமாக அவரை இழுத்துக்கொண்டு ஏதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத சந்தில் ஒதுங்குவார். இப்படி அவரது கணக்கு 80,000 நெருங்குகிறது. 2வது இடத்தில் இருப்பவர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற பிரெஞ்சு நடிகை மெல்லி துபைஸ். இவர் 16,527 காதலர்கள். இவர் ஒரு பேட்டியில் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒவ்வொரு இரவும் ஒரு காதலன் தேவை என்று. 3வது இடத்தில் இருப்பவர் ரோம பேரரசி வலேரியா மெசிலினா, கிறிஸ்துவுக்கு பின் 2248. இவர் பேரரசர் கிளாடியஸின் மனைவி. ஆரம்பத்தில் ரகசியமாக அரசி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அரண்மனை ஊழியர்கள் எல்லோரையும் படுக்கைக்கு அழைத்தார் அவர். ஆனால் இதில் திருப்தி அடையாமல் அடுத்து அவர் செய்த காரியம்தான் பயங்கரம். அந்த புறத்தையே
கூடமாக மாற்றியவர். அலங்கரித்துக் கொண்டு தனது அறையில் நிர்வாணமாக படுத்தபடி ரோம் நகர ஆண்களை வரவழைத்தார். தினமும் ஏராளமான பேர் வர நெரிசலை தவிர்க்க கட்டணம் வசூலிக்கப்பட்டது. ஒரு முறை அனுபவம் மிக்க விலை மாது ஒருவரை போட்டிக்கு அழைத்தார் மெசலினா. இருவரில் யார் அதிக ஆண்களுடன் செக்ஸ் வைத்துக் கொள்வது என்று போட்டி 24 மணி நேரத்துக்குள் 25 தடவை உறவு கொண்டு ஜெயித்தது மெசலினா தான். அடுத்ததாக பிரெஞ்சு நடிகை பிரிஜி பார்ட்டி 1934 இல் பிறந்தவர். 4வது இடத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு இரவும் எனக்கு ஒரு ஆண் துணை வேண்டும் என வெளிப்படையாக ஒரு பேட்டியில் சொன்னார் இவர். 20 வயதில் இருந்து 40 வயது வரை என்று இவர் சொன்ன எண்ணிக்கை நிபுணர்கள் போட்டு பார்த்தனர். பயணங்கள், நோய், இதர பிரச்சனைகள் என வருஷத்துக்கு 76 நாட்களை கழித்துவிட்டு பார்த்தால் மொத்த கணக்கு 4980. இத்தனை பேர்கள். இதே மாதிரி 52,000 பெண்களோடு உறவு கொண்டவர் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பிறந்த ஒரு நபர். செக்ஸ் ஆராய்ச்சியாளர் கின்சி எடுத்த சர்வேக்கு தன்னை பற்றிய தகவல்கள் அடங்கிய டைரியை இவர் கொடுத்தார். வாரத்துக்கு 33 தடவை இவர் செக்ஸ் வைத்துக் கொண்டார். 30 ஆண்டுகளில் மொத்தமாக சுமார் 52,000 தடவை. பெரும்பாலும் ஒவ்வொரு தடவையும் புது பெண்கள். இங்க நம்ம ஊர்ல 90s கிட்ஸுக்கு ஒரு பெண்ணே கிடைக்கல. அடுத்தது 2வது இடம் வில்லட் சாம்பாலைன் 1936 2000 ஆண்டில் புகழ்பெற்ற கூடைப்பந்து விளையாட்டு வீரருக்கு சொந்தமாகிறது. தனது வாழ்நாள் முழுக்க சுமார் 20,000 பெண்களுடன் உறவு வைத்துக் கொண்டதாக சுயசரிதில் எழுதியிருக்கிறார். விடுமுறை நாட்களில் கும்பலாக இளம் ரசிகைகள் இவரை தேடி படுக்கையில் விழுவார்களாம். 3வது இடத்தில் இருப்பவர் முன்னாள் சவுதி அரேபிய அரசர் இபின் சாத் 1880 1953. 11 வயதில் முதலிரவை ஆரம்பித்த இவர் 73 வயதில் இறக்கும் வரை விஷயத்தில் துடிப்போடு இருந்தார். இவருக்கு தினமும் 3 பெண்கள் கண்டிப்பாக வேண்டும். உடம்பு சரியில்லாத போதும் போரில் ஈடுபட்டு இருக்கும் போது மட்டும் பெண்களை தேடமாட்டார். 4வது இடத்தில் இருப்பவர் ஜான் கர்டிஸ் ஹோம்ஸ். இவருக்கு தொழில் ஆமாம். இவர் நீலப்படங்களின் கதாநாயகன். 12 வயதில் தனது அம்மாவின் தோழி ஒருவரிடம் கன்னித்தன்மை இழந்தார் ஹோம்ஸ். தனக்கு ஏதோ அசாத்திய திறமை இருப்பது அப்போதே அவருக்கு புரிந்தது. நீலப்படங்களில் நடிக்க ஒரு நாளைக்கு $3,000 சம்பளம் வாங்கினார். இது தவிர நிறைய பெண்கள் படத்தில் அவரது திறமையை பார்த்துவிட்டு இதை கற்றுக்கொள்ள அவரை தேடி வந்தனர். கேமராவுக்கு முன்னாலும் பின்னாலும் இவர் உறவு கொண்ட பெண்களின் கணக்கு 14,000. கடைசியாக பிரிட்டனின் 7ஆம் எட்வர்டு மன்னர் 1841 1910 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இளமையில் கண்டிப்புடன் வளர்க்கப்பட்ட அவர் அரியணை ஏறியதும் அப்படியே மாறினார். மது, மங்கை, சூது, விளையாட்டு. இதை தவிர வாழ்க்கையில் அவருக்கு வேறு எதுவும் தேவைப்படவில்லை. மனைவி அவரை கண்டுகொள்ளாமல் விட வாரத்துக்கு 3 புது பெண்களை தனது படுக்கைக்கு அழைத்து வந்தார். முதுமையின் தள்ளாட்டத்திலும் இது தொடர்ந்தது. இதுதான் கதை. இப்ப தெரியுதா உங்களுக்கு? இவங்கெல்லாம் யாராவது சாதாரண ஆளுங்களா? இல்ல, எல்லாமே பிக் ஷாட்ஸ், பெரிய நடிகைகள். ஒன்று நடிகையா இருக்காங்க, இல்ல கூடைப்பந்து விளையாட்டு வீரராகிறாங்க. அவங்களுக்கு ஃப்ரீயா ரசிகைகள் வருது. கரும்பு தின்ன கூலியா? அப்போ நான் இதன் மூலமாக சொல்லிக் கொள்வது, இந்த பதிவின் மூலமாக, இது இயற்கையில் மனிதன் காமத்தினாலும் அவன் பெற்றோர் காமத்தினால் படைக்கப்பட்டதால் உங்களுக்குள் இருக்கிறது. இதை அடக்கினால் வன்முறையாகும். அதைத்தான் பகவான் ஓஷோ காமத்திலிருந்து கடவுளுக்குன்னு புத்தகம் எழுதினார். நீங்கள் இதை அடக்காமல் உங்களுக்கு அதை தீர்த்து கொள்ளுங்க. ஒன்று, உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருந்தால் உங்களுக்கு விருப்பமுள்ள பெண்கள், உங்களை விரும்பும் பெண்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்கள் மனைவியே போதும் என்று நினைத்தால், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தை போல் அப்படி வாழுங்கள். ஆக இது அடக்கப்பட்டால் இது வன்முறையாக மாறி கொலையில் போய் முடியும். கொலையில் முடிவதை விட நீங்கள் அனுபவித்து விட்டு அதிலிருந்து வெளிவருவது தானே புத்திசாலித்தனம். எந்த ஒரு பழக்கமும் வளர்ச்சிக்கு துணை புரிய வேண்டுமே தவிர வீழ்ச்சிக்கோ வளர்ச்சியின்மைக்கோ துணை புரிவது அறிவில் சிறந்தவர்கள் செய்யும் காரியம் அல்ல என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம். ஓகே சார், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார் இந்த பதிவு. ஏன்னா பல்வேறு தகவல்கள், ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருந்தது, எப்படி இந்த மாதிரியான அஃபேர்லாம் வருது, ஒன்று அண்டர் 16 பெண்கள்லாம் எப்படி இந்த மாதிரி பாலியல்ஸுக்கு இழுத்துட்டு வராங்கன்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. ஆஸ்ட்ராலஜி சார்ந்த பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க. பார்க்குறவங்களுக்கும் நிறைய அவங்களும் நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த இன்டர்வியூவோட முடிவில் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுவாங்க. உங்களுக்கு என்னென்ன தோடுதோ இன்டர்வியூவோட இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸாக போடுங்க. அடுத்த இன்டர்வியூ வரப்போ அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சார்ட்டே கேட்போம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்ல பதிவு சார். ரொம்ப தெளிவான பதிவாக இருந்தது. இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் சந்திப்போம். நிச்சயமாக சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 995295962, 98409 57612. Website www.srimehru.org.